இராணுவ அதிகாரியை படும் மோசமா கொலை செய்து அதை நிலத்துக்குள்ள புதைச்சி அதுக்கு பிறகு அதை எடுத்து தண்ணிக்குள்ள தூக்கி எறிஞ்ச படும் மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் வெளியே தெரிய வந்துருமென்று 25 வயசு இருக்கக்கூடிய இளம் பெண் ஒருத்தவங்களையும் படும் மோசமா கொலை செய்திருக்கு. இந்த கொலை சம்பவத்தை செய்தது யார், இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பின்னணியெல்லாம் கேட்டா தலையே சுத்தும். இந்த சம்பவம் வேற எங்கேயும் நடக்க இல்லை, எங்கட இலங்கை நாட்டில் தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றதுக்கு முதல் இதை நீங்க கேட்டீங்கன்னா எனக்கெல்லாம் இதெல்லாம் மனுஷராண்டு யோசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முதல் என்னண்டா 17 வயசு இருக்கக்கூடிய 2 இளம் பெண்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. மட்டக்களப்புல ஒரு இளம் பெண்ணும் கிளிநொச்சியில் ஒரு இளம் பெண்ணும் உயிரிழந்திருக்கிறாங்க. இளம் பெண் என்று சொல்றதை விட 2 பேருமே அழகான சின்ன தங்கச்சிமார்கள். அதை பார்க்கும்போது அவ்வளவு கவலையா இருந்தது. என்ன நடந்திருக்குண்டா சொந்தங்களே, கிளிநொச்சியில ஒரு புகையிரத கடவையால கார் ஒன்றுல அந்த கடவையை அந்த இதை கடக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க கார்ல. அந்த நேரம் புகையிரதத்தோட மோதுபட்டு சம்பவ இடத்திலேயே 17 வயசு இருக்கக்கூடிய அழகான தங்கச்சி ஒருத்தவங்க அந்த இடத்துலயே ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. இன்னும் 2 பேர் கடும் சீரியஸா கிளிநொச்சி வைத்தியசாலையில கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாங்க. இந்த சம்பவம் இன்றைக்கு கிளிநொச்சியில நடந்திருக்குது. அதை பார்க்கும்போது அவ்வளவு கவலையா இருந்தது. சில பேர் கடும் கோபத்துல கவலையா என்ன சொல்றாங்கண்டா, அங்க ஒரு பாதுகாப்பும் இல்லை, அந்த புகையிரதம் வாரதும் தெரியாது போறதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இன்னும் எத்தனை பேர் சாக போறாங்களோ தெரியலன்ட்டு கவலையா சொல்றாங்க. ஆனா நான் இதை தான் சொல்லுவேன், அது பாதுகாப்பா இருக்கோ பாதுகாப்பு இல்லையோ அது எதிர்காலத்துல அதெல்லாம் பாதுகாப்பா செய்யட்டும். ஆனா கொஞ்சம் கவனமா போங்க. அக்கம் பக்கத்துல என்ன வருது, யார் வாராங்க, முன்னுக்கு வாரவன் பாதுகாப்பா வர்றானா இல்லண்டா தண்ணி அடிச்சு போட்டு வாரானா, எப்படி வாரான்னு ஒன்றும் தெரியாது. அதனால நாங்க தான் ரொம்ப கவனமா போகணும். நாங்க என்னதான் கவலைப்பட்டு கதைச்சாலும் போன உயிர் வரப்போறது இல்லை. அதனால கவனமா போங்க. அதுவும் முக்கியமாக வீதிகள்ல வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா போங்க. ரொம்ப கவலையா இருந்தது. எனக்கு என்ன சொல்றேன்னு புரிய மாட்டேங்குது. கவனமா பாதுகாப்பா பயணம் செய்யுங்க, இதை தான் சொல்ல முடியும். உயிர் போனா மறுபடியும் வராது. இன்னொன்று, இதே 17 வயசு இருக்கக்கூடிய இன்னொரு அழகான தங்கச்சி ஒருத்தவங்க மட்டக்களப்புல வாழைச்சேனையில இறந்து போய் இருக்கிறாங்க. இது என்னன்னு பார்க்க போனா இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ற வைத்தியசாலையில கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாங்க. வைத்தியசாலையில சேர்த்து சிகிச்சை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா வீட்டை மறுபடியும் போனதுக்கு பிறகு அவங்க உயிர் இழந்துட்டாங்க. ஏன் என்னன்னு பார்க்க போனா அவங்களுக்கு உடம்பு சுகம் இல்லைன்றதுதான் தெரிய வந்திருக்கு. ஆனா அதுக்கு பின்னுக்கு இருக்கிற என்னென்ன விஷயம் எனக்கு தெரியல. ஆனா இந்த 17 வயசு இருக்கிற தங்கச்சி 11ஆம் தரத்துல நல்லா படிச்சு நல்ல திறமையா படிச்சு சித்தி அடைஞ்சு இப்ப 12ஆம் தரம் படிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பான அழகான நல்ல ஒரு திறமையான தங்கச்சி என்று சொல்றாங்க. கேட்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னதான் கவலைப்பட்டும் ஒன்றும் பண்ணிக்கொள்ள இல்லை. உடம்புக்கு சுகம் இல்லைன்றாலும் சரி, என்ன வருத்தமா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட விளையாட்டை எடுக்காம கவனமா இருங்க. போன உயிர் வரப்போறது இல்லை. சின்ன சின்ன வயசுல எல்லாம் இறந்து போறதை பார்க்கும்போது கவலையா இருக்குது. நிறைய கனவுகளோட ஆசையோட இந்த 2 தங்கச்சிமார்களும் இருந்திருப்பாங்க. இதுக்கு மேல என்னத்தை சொல்ற, கவனமா இருங்க சொந்தங்களே. இப்ப இந்த இராணுவ அதிகாரியை கொலை செய்த இந்த விஷயத்துக்கு வருவோம். ஒரு சந்தேகமான ஒரு பொதியோட சந்தேகத்தின் அடிப்படையில் கைது பண்றாங்க. இவரை கைது பண்ணினா இது இப்ப சில நாட்களுக்கு முதல் இந்த கைது சம்பவம் நடந்திருக்கு இலங்கை நாட்டுல. ரொம்ப நாள சில நாட்களுக்கு முதல். அப்ப என்னன்னு பார்க்க போனா அந்த பொதியில துப்பாக்கிக்கான தோட்டாக்கள், இது சம்பந்தப்பட்ட மோசமான பொருட்கள் இருந்திருக்கு. இவரை கைது பண்ணி கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரணை என்ற நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, தெரியும் தானே எப்படி விசாரிப்பாங்க. அந்த போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிச்சிருக்கிறாங்க. மோசமான ஒரு விஷயம் மட்டும் தெரிய வந்திருக்கு. ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியை பட்டு மோசமா கொலை செய்து அவரை நிசங்கண்டு சொல்ற இராணுவ அதிகாரி கொலை செய்து அவரை நிலத்துல புதைச்சு தாட்டிருக்கு. அதுக்கு பிறகு அதை தோண்டி எடுத்து அதை ஒரு தண்ணி ஓடுற நீர் போற பகுதியில் தூக்கி எறிஞ்சிட்டு இது போல ஒரு வாக்குமூலம் தான் அவர் கொடுத்துருக்கேன். ஏன் இந்த நிசங்கன்ற இராணுவ அதிகாரியை நீ ஏன் கொலை பண்ண, என்ன பிரச்சனை உனக்கு, அவருக்கும் உனக்கும் இடையில என்ன கோபம், என்ன பிரச்சனைன்னு கேட்க போன இவர் இந்த இராணுவ அதிகாரி இருக்கே விஷயம் பாருங்க எங்க தொட்டு எங்க போகுதுண்டா. இராணுவ அதிகாரியிட மனைவியோட எனக்கு தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பின் நிமித்தம் தான் இந்த பெண்ணினுடைய கணவரை நான் கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இது போல சொல்லியிருக்கேன். யோசிச்சு பாருங்க, இராணுவ அதிகாரியிட மனைவியோட ஒரு மோசமான குற்றவாளிக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றேன்.
எப்படி வேலை? இதுக்கு மேல நான் என்னத்தை சொல்றது? சரி, அவரை கொலை செய்து விஷயத்தை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. 25 வயசு இருக்கக்கூடிய இன்னொரு இளம் பெண்ணு இந்தியா நாட்டுக்கு கூட்டி கொண்டு போய் இந்தியா நாட்டுல கதையெல்லாம் முடிச்சிருக்கேன். இதை ஏன் செய்திருக்கேன்டா, இந்த கொலை சம்பவம் இருக்கு. இந்த கொலை சம்பவம் சில நேரம் வெளியே தெரிய வந்து இவர் சிக்கப்பட்டுருவார் என்று இந்த இளம் பெண் இருக்காங்க, இந்த பெண் மீது நம்பிக்கை இல்லாததுனால தான் கொலை செய்திருக்கிறேன் என்று சொல்றேன். ஏன் நம்பிக்கை இல்லைண்டா, அந்த பெண் யாருன்னு பார்க்க போனா அந்த பெண்ணோடையும் இவர் தொடர்புல இருந்திருக்கிறேன். எனக்குண்டா புரியல, இதெல்லாம் என்ன சொல்றேன்னு எனக்குண்டா தெரியல. சொந்தங்களே, கவனமாயிருங்க. இந்த சம்பவம் இந்தியாவிலேயோ பாகிஸ்தான்லயோ நேபாளத்திலேயோ வேற எங்கேயோ நடந்த விஷயத்தை நான் சொல்லல. இலங்கை நாட்டில் ரத்தினபுரியில குறிவிட்டு சொல்ற இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் இப்பதான் வெளியே தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த சம்பவம் எப்ப தெரியுமா நடந்திருக்கு? 7-8 வருஷத்துக்கு முதல் நடந்த கொலை சம்பவம் இப்ப இந்த நபர் கைது செய்யப்பட்டு வேறொரு விஷயத்துல கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யும் போது அந்த கொலை சம்பவம் 7-8 வருஷத்துக்கு முதல் நடந்த கொலை சம்பவம் இப்ப தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் கேட்கும் போது இவங்களெல்லாம் மனுஷரா, மனுஷ ரூபத்துல வாழ்ற வேற யாராவதா? எப்படி இதெல்லாம் செய்யறாங்க? பயம்ன்றதே இவங்களுக்கு இல்லையா? தலையெல்லாம் சுத்துது சொந்தங்களே. நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ், நல்ல இரவுகள் என்று சொல்லுவேன் நான் கடைசியா. ஆனா இதெல்லாம் சொல்லி போட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கதைச்சிட்டு எப்படி நல்ல இரவு வரும், என்னட்டு நல்ல தூக்கம் வரும்? சொந்தங்களே, இதெல்லாம் விளையாட்டு விஷயம் இல்லை. நீங்க பழகிற நபர்கள் எனக்கு தெரிஞ்ச அண்ணா தானே, தெரிஞ்சவங்க தானே, நல்ல நம்பிக்கையானால் தானே, அது போல எல்லாம் இப்ப பழகாதீங்க. சமுதாயத்துல அவங்க செய்யற செயல்கள், கதைக்கிற வார்த்தைகள், நடந்து கொள்ற விதங்கள், செய்யற தொழில், இதெல்லாம் ரொம்ப கவனமா பாருங்க. சின்ன சந்தேகம் இருந்தா கூட அவங்கள விட்டு விலகிருங்க, மறைமுகமா விலகிருங்க. நேரடியா விலக முடியலன்றாலும் மறைமுகமா விலகிருங்க. ஏன் நான் இது போல சொல்றேன்னா, இலங்கை நாட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது படு பயங்கரமா இருக்குது. நாங்க ரொம்ப ரொம்ப கவனமா எங்களுக்கு இருக்கிற இந்த புத்தியை சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் நாங்க பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப வருஷம் வாழலாம். இல்லாட்டா சின்ன சின்ன வயசுல எல்லாம் படு பயங்கரமான சம்பவம் நடக்குது. இன்னொரு மோசமான சம்பவமும் நடந்திருக்கு. இன்றைக்கு காலையில தலைமன்னார்ல ஸ்டேஷன் வீதி என்று சொல்ற பகுதியில கணவன் மனைவிய, 2 பிள்ளைகளினுடைய தாய் மனைவிய, சொந்த மனைவிய கத்தியால குத்தி கொலை செய்திருக்கிறேன் அந்த நபரை போலீஸ் இன்றைக்கு கைது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் இன்றைக்கு காலையில நடந்திருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்க்க போனா, இவங்க 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. பிரிஞ்சு வாழ்ந்து இப்ப சமீபத்துல கிட்டத்துல தான் 2 பேருமே சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. சேர்ந்து வாழ்ந்து கொஞ்ச நாள்லயே மனைவிய கத்தியால குத்தி கொண்டுட்டேருன்ற விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப கவலையா இருக்குது. குத்தி உடனே சாக இல்லை. அந்த பெண்ணை நான் நினைக்கிறேன் கொண்டு போய் வைத்தியசாலையில கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஆனா சிகிச்சை பலன் இல்லாம அவங்க இறந்து போயிட்டாங்க. இது போலதான் நான் நினைக்கிறேன். விசாரணை இப்பதான் தொடங்கி இருக்கிறாங்க. என்ன ஏதுன்றதெல்லாம் இனிமேதான் தெரிய வரும். கணவன் மனைவியை குத்தி கொலை செய்கிறது, மனைவி கணவனை கொலை செய்கிறது, இராணுவ அதிகாரியை ஒரு நபர் கொலை செய்து போட்டு 8 வருஷமா ஒளிஞ்சிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு நாட்டுல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியா மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு பூமியில நடக்கிற விஷயமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் கேட்கும்போது நரகம் என்ற ஒன்றை நானும் நீங்களும் யாருமே நேரா பார்த்தது இல்லை. ஆனா எனக்கு நீங்களும் யோசிங்க, நரகமோ, நாங்க உண்மையாகவே நரகம் என்ற ஒன்றுல தான் இதுவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? இது பூமியா, இல்லைன்னா நரகம் என்ற ஒன்றுல தான் நாங்க ஏற்கனவே ஏதாவது தப்பு செய்து மோசமான தவறுகள் செய்து அதுக்கு தண்டனையா நாங்க நரகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோன்ற ஒரு சந்தேகம், கேள்வி வருதா இல்லையா? கவனம் சொந்தங்களே, நீங்க எல்லாருமே உங்களோட குடும்பத்தோட சந்தோஷம் மகிழ்ச்சியா ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷம் பாதுகாப்பா வாழணும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்றேன். குட் நைட், பாய்.